வணக்கம் தீபிகா. அதான் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் திடீரென நேற்று முன்தினம் இரவு ராஜினாமா செய்வதை தொடர்ந்து அடுத்த கட்டம் என்ன என்பதுதான் தற்பொழுது கேள்வி. அடுத்ததாக யார் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்றார்கள் என்பதுதான் தற்பொழுது கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த குடியரசு துணைத் தலைவரானது ஒரு தேர்தல் மூலமாகத்தான் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் குடியரசு துணைத் தலைவர். அதாவது மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள் மூலமாக இந்த தேர்தலானது நடத்தப்பட்டு அதன் மூலமாக குடியரசு துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இந்த தேர்தலுக்கான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் தான் வெளியிட வேண்டும். எப்பொழுது நடைபெறும் என்பது தொடர்பாக 60 நாட்களில், அதாவது அவர் பதவி விலகி இருக்கின்றார், பதவி விலகியிலிருந்து 60 நாட்களில் இந்த தேர்தலானது அறிவிக்கப்படும். இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் தற்பொழுது இது தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான தயாரிப்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு விட்டதாக இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கின்றது. அதற்கான செயல்முறையை தொடங்கியிருப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். குடியரசு துணைத் தலைவராக இருந்த அவர் ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்வதை உள்துறை அமைச்சகமும் அறிவித்திருக்கின்றது. ஏற்கனவே அரசு வெளியிட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் அடுத்ததாக, அதாவது 1952ஆம் ஆண்டு ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் சட்டம் மற்றும் அவர்கள் உருவாக்கப்பட்டுள்ள விதிகளின் கீழ் இதற்கான தேர்தலானது நடத்தப்படுவதாக இந்த தேர்தல் ஆணையமும் கூறியிருக்கின்றது. அதன்படி இந்த தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தற்பொழுது இந்த தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கின்றது. ஆயத்த நடவடிக்கைகள் முடிந்ததும் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் அட்டவணை விரைவில் அறிவிக்கப்படும் என்று தற்பொழுது தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே தொடங்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறார் என்று கூறுகிறார் என்றால், ஏற்கனவே இருக்கக்கூடிய ராஜ்யசபா மற்றும் மக்களவை உறுப்பினர்களை கொண்ட அவர்கள் தேர்தலில் வாக்களிக்க இருப்பவர்கள் தொடர்பான அந்த தகவல்களை திரட்ட தொடங்கியிருப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தேர்தல் நடத்தக்கூடிய உதவி அதிகாரிகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி ஏற்கனவே நடைபெற்ற குடியரசு துணை தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல்கள் பற்றிய இன்னும் தகவல்களையும் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியிருக்கின்றது. இந்த பயணிகள் நிறைவடைந்தவுடன் உடனடியாக தேர்தல் ஆணையமாக குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தேதியை அறிவிக்கும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் கூறியிருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி ஆண்டன் ஜவஹர்.